வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து 6th ஸ்டாண்டர்ட் இயல் 3 விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம். அது புக்கில் மீள் பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கொஸ்டின் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கீழ்கண்டவற்றுள் எது தகு பின்னம் அல்ல அப்படின்ற கொஸ்டின். ஃபஸ்ட்டு இது வந்து பகுதி தொகுதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பகுதி அப்படின்னா கீழே இருக்குது, தொகுதினா மேலே இருக்குது. ஓகேங்களா. தகு பின்னம் அப்படின்னா பகுதி வேல்யூ அதிகமாக இருக்கணும், தொகுதியோட வேல்யூ கம்மியாக இருக்கணும். அப்போ அது வந்து தகு பின்னம். சரிங்களா. 3ல் 1 பங்கு, 3ல் 2 பங்கு, 10ல் 5 பங்கு, இதெல்லாமே தகு பின்னம். தகா பின்னம் அப்படின்னு என்னென்னா 5ல் 10 பங்கு எப்படி சொல்ல முடியும்? கீழே இருக்கிற வேல்யூ அதிகமாக இருக்கணும், மேலே இருக்கிற வேல்யூ கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா. இது இந்த மாதிரி மாறி இருந்தால் அது வந்து தகா பின்னம். கீழே இருக்கிற வேல்யூ அதிகமாக இருந்தால் மேலே கம்மியாக இருந்தால் அது வந்து தகு பின்னம். ஓகேங்களா. அப்போது இந்த வகையில் பார்த்தா எது தகு பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் தகு பின்னம் அல்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா 5ல் 10 படங்கு எப்படி சொல்ல முடியாது. இதுதான் ஆன்சர். செகண்டு 1/2, 1/4, 6/8, 1/8 ஆகியவற்றை சிறியதிலிருந்து பெரியது வரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற எல்லா வேல்யூவும் மீசிமா எடுக்கணும். மீசிமா எப்படி இருக்குன்னா கீழே இருக்கிற எல்லா வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். 2, 4, 8, 8. இதை எந்த காமனான ஒரு நம்பரால் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் ஆகும். ஓகேங்களா. திரும்பவும் 2ஆல் கீழே 1, 1, 1 அப்படின்ற வர அளவுக்கு டிவைட் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா. அதுதான் மீசிமா. அப்போ இந்த 3 இங்கே என்ன வருதோ அது 3 தான். இங்கே என்ன வேல்யூ வருதோ அதுதான் மீசிமா. 2, 2, 2. அப்போ ஆக்சுவலாக மீசிமா வந்து 8. ஓகேங்களா. அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த 1/2, 1/4, 6/8, 1/8 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிட்டுக்கப்புறம் கீழே 8 மீசிமா என்ன வந்துச்சோ அந்த வேல்யூ கீழே வர அளவுக்கு மற்ற எல்லாத்தையும் பெருக்கணும். இப்போ இங்கே 2 இருக்குது, எதை பெருக்குன்னா இங்கே 8 வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4ஆல் பெருக்கணும். இங்கே 4 இருக்குது, இங்கே எதால் பெருக்கணும் 8 வரும்னு கேட்டால் 2ஆல் பெருக்கணும். ஆல்ரெடி இங்கே 8 இருக்குது, அப்போ 1ஆல் பெருக்கணும். இங்கே 8 இருக்குது, அதனால் 1ஆல் பெருக்கணும். ஓகேங்களா. 2 நாள் 8. அதேமாதிரி கீழே எந்த நாள் பெருக்கணுமோ அதே நம்பர் தான் மேலேயும் பெருக்கணும். ஓகேங்களா. அப்போது 4/8, 2/8, 6/8, 1/8. ஓகேங்களா. இப்போ இதை வரிசைப்படுத்தணும். கீழே எல்லாம் சமமாகிடுச்சு. இப்போ எது அதிகம் எது கம்மி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1/8 தான் வந்து சிறிய வேல்யூ, 2/8 அதோட கொஞ்சம் பெரிய வேல்யூ, 2வது இடம், 4/8 3வது, 6/8 4வது. ஓகேங்களா. அப்போது 1/8க்கு சமமான வேல்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 1/8 தான். ஓகேங்களா. அது இது செகண்ட் இடத்துல இருக்குது 2/8. இதுக்கு சமமான வேல்யூ எதுன்னா 1/4, அதுதான் அடுத்த வேல்யூ. அப்புறம் 3வது இருக்குது 4/8. அதுக்கு சமமான வேல்யூ எதுன்னு கேட்டிங்கன்னா 1/2. அடுத்து லாஸ்ட்டு வந்து 6/8. அதுக்கு சமமான வேல்யூ எதுன்னா 6/8. ஓகேங்களா. இப்படி தான் எழுதிட்டே வரணும். இதுதான் இதோட ஏறு வரிசை. விகிதம் அப்படின்னா அதுக்கு டெஃபினிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 அளவுகளின் ஒப்பீடு என்பதே ஒரு விகிதம். ஓகேங்களா. அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குது. விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவில் தான் எழுதணும். விகிதம் எப்பவுமே பெரும்பாலும் அதாவது காமனாக ஒரு நம்பரால் திரும்ப வகுக்க முடியாது அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு போகணும். அதுதான் எளிய வடிவம். விகிதத்தை பின்னமாகவும் எழுதலாம். ஓகேங்களா. இப்போ சப்போஸ் வந்து 2:1 இது எளிய வடிவம். இதுக்கப்புறம் இதை வகுக்க முடியாது காமனான நம்பரால். ஓகேங்களா. இதை 2/1 எழுதலாம். ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க பின்னமாக எழுதலாம் அப்படின்னு. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா விகிதத்தின் உறுப்பை மாற்றி எழுத முடியாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தோராயமாக 3:4 இருக்குன்னு வச்சுங்க. இது பின்னமாக எதுனா 3/4. இதை 4/3 அப்படின்னு ஏதுனா அதோட வேல்யூ மாறிடும், எழுதக்கூடாது. அதுதான் இது சொல்லுது. விகிதத்தின் உறுப்பை மாற்றி எழுத முடியாது. இது இப்படியும் மாற்றி எழுதக்கூடாது. அதான் இது சொல்லுது. நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு 3.1. இதெல்லாம் வருதுன்னா 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இதை எப்படி எளிய வடிவுன்னா இது 2 வேல்யூ சமமான ஒரு நம்பரால் வகுப்படும். அப்படி வகுத்தா கிடைப்பது தான் வந்து எளிய வடிவம். இது 2 சமமாக 5ஆல் வகுப்படுது.
அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 4 5 20 ஒரு 5 5 அப்போ 4:1 என்பது தான் ஒரு எளிய விகிதம். அப்புறம் எடுத்துக்காட்டு 3.2 500 கிராம் மற்றும் 250 கிராம் இவற்றின் விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 500 கிராம் இஸ்ட்டு 250 கிராம் இதான் விகிதம். இது காமனால் எதை நம்பரால் வகுக்கலாம் அப்படின்னா 250ஆல் வகுக்கலாம். அப்படி வகுத்தோம்னா 2:1 கிடைக்கும். இதுதான் ஒரு எளிய விகிதம். எடுத்துக்காட்டு 3.3 இந்த கொஸ்டின் பாருங்கள். மாதவியும் அன்பும் 2 மேசைகளை முறையே 750 மற்றும் 900க்கு வாங்கினார்கள் எனில் அன்பும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோன்னா மாதவி 750 ரூபா வாங்கினாங்க, அன்பு 900 ரூபாய்க்கு வாங்கினாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கான விகிதத்தை பார்க்கணும். விகிதம் எளிய வடிவில் மாற்றணும்னா சமமான ஒரு நம்பரால் வகுக்கணும். இது ரெண்டும் காமனான நம்பர் வந்து 150. 150ஆல் வகுத்தோம்னா இதுக்கு 5 இதுக்கு 6 வரும். 5:6. ஆனால் ஆன்சர் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இங்கே மாதவி அன்புன்னு கேட்குறாங்க கொஸ்டின் கொடுக்கும்போது. ஆனால் ஆன்சர் கேட்கும்போது அன்பு மாதவின்னு கேட்குறாங்க. அப்போது அன்புக்கு வந்து 6, மாதவிக்கு வந்து 5. அப்போது விடை 6:5 தான் போடணும். 5:6 போட்டோன்னா அது தப்பாயிடும். ஓகேங்களா? அதுக்கு சமமான விகிதம் அப்படின்னா என்ன? சமான விகிதம் 3:4 என்பதை எப்படி எழுதலாம்? 3/4 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பகுக்கவோ அல்லது வகுக்கவோ செய்தால் கிடைப்பது ஒரு சமான விகிதம். ஓகேங்களா? இப்போ வந்து பயிற்சி 3.2ல் கீழ்காணும் சமான விகிதங்களின் விடுபட்ட எண்ணை நிரப்புக அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3:5 = 9:15. ஓகேங்களா? இதுக்கு சமமான விகிதத்தை பார்க்கணும். சமமான விகிதம்னா ஒரே நாள் பெருக்கணும் இல்லைனா வகுக்கணும். அப்படி மாறி கிடைப்பது தான் வந்து சமமான விகிதம். இப்போது இந்த 3:5 வந்து எப்படி எழுதலாம்னா 3/5 அப்படின்னு எழுதலாம். இந்த 9 இங்கே வந்து எக்ஸுக்குன்னு வச்சுக்கணும்னா 9/x அப்படின்னு வரும். இந்த 3யும் இந்த 3க்கும் இந்த 9க்கும் ஏதோ தொடர்பு இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 பெருக்க கிடைப்பது தான் இந்த 9. அப்போ அதே மாதிரி சமான விகிதம் என்பதால் கீழே கத்தியும் 3ஆல் பெருக்கணும். அப்போது 5 × 3 = 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். 4:5 = x இது இஸ்ட்டு 10. இதை எப்படி எதுனா 4/5 = x/10. இப்போ இந்த 5க்கும் இந்த 10க்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. என்னன்னு கேட்டால் இந்த 5 2ஆல் பெருக்குனா கிடைப்பது இந்த 10. அப்போ இந்த 2 மேலேயும் பெருக்கணும். அப்போ கிடைப்பது 4 × 2 = 8. ஓகேங்களா? இதே மாதிரி தான் பார்க்கணும். ஓகேங்களா?